SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தன் மரணம். இலங்கையில் மற்றொரு வளத்தின் மீது குறிவைத்த அதானி நிறுவனம். இலங்கை கடற்படை அதிகாரிகள் 2 அதிரடியாக கைது. கிளிநொச்சியில் காணாமல் போயிருந்த சிறுவன் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் கட்டுநாயக்காவில் கைது. நைஜீரியாவில் தொடர் குண்டுவெடிப்பு, 18 பேர் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான இரா சம்பந்தன் சற்று முன் காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலானது அவரது மெய்ப்பாதுகாவலரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உடல்நலக் குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். 91வது வயதில் அவர் இயற்கை எய்தியுள்ளார். இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் இரா சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடற்படுக்கையில் கனிமங்களை அகழும் திட்டத்தில் இந்தியாவின் அதானி குழுமம் ஈடுபட உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த முயற்சிக்காக அதானி குழுமம் தைவானில் நிறுவனமான உமிகோர் தாய்வானுடன் கூட்டு முயற்சியில் இறங்கியுள்ளது. பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் இன்னும் இந்த இணக்கம் எட்டப்படவில்லை. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்பரப்பு சுரங்க உரிமை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்ட பின்னர் இந்திய பெருங்கடலில் ஆழத்தில் மறைந்துள்ள பெருமதிமிக்க கனிமங்களை கண்டறிவதற்காக இந்தியாவுடன் கூட்டு சேர்வது தொடர்பாக இலங்கையும் சிந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கடற்கரையிலிருந்து 200 கடல் மைல்களுக்கு பிரமிட் யோக பொருளாதார மண்டலத்தை பொருளாதார நோக்கங்களுக்காக செயற்படுத்த இலங்கைக்கு பிரமிட் யோக உரிமை உள்ளது. எனவே மத்திய இந்திய பெருங்கடலில் கரிமங்களை தோண்டுவதற்கு இது உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல் மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் 2 இலங்கை கடற்படையினர் இலங்கை கடற்படை விசேட புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை விசேட புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான உள்ளக விசாரணையை தொடர்ந்து கடற்படை புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல் மோசடிக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 2 கடற்படை வீரர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இரணிமடு குளத்தில் நீராடச் சென்ற 14 வயது சிறுவன் காணாமல் போன நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி நீர்ப்பாசன குளமான இரணிமடு குளத்தில் நீராடுவதற்காக காணாமல் போன சிறுவனும் அவரது சகோதரர் மற்றும் 2 நண்பர்களும் அங்கு சென்றுள்ளனர். நேற்று காலை 11:30 அளவில் நீராடச் சென்ற இவர்களில் 14 வயதுடைய சிறுவன் நீரில் மூழ்கிய நிலையில் அருகிலுள்ள இராணுவ முகாமிற்கும் உறவினர்களுக்கும் ஏனைய சிறுவர்களுக்கும் தகவல் வழங்கியுள்ளார்கள். இந்நிலையில் குறித்த சிறுவனை தேடும் பணியில் இரணிமடு மீனவர்களும் பிரதேச மக்களும் நீண்ட நேரமாக ஈடுபட்ட போதும் நேற்று மீட்க முடியாது போனது. மீண்டும் இன்று தேடப்பட்ட நிலையில் குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டார். திரு முருகண்டி இந்த வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி கற்று வந்த முருகண்டி வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த சிறுவனை இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகையை அணிந்து வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 995 கிராம் நிறையுடைய 24 தங்க நகைகளை குறித்த நபர் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது 995 கிராம் நிறையுடைய 24 கேரட் தங்க நகைகளை குறித்த நபர் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். உலகச் செய்திகள். நைஜீரியாவில் பல இடங்களில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 30 பேர் காயமடைந்துள்ளனர். வடகிழக்கு மாநிலமான போர்னோவில் திருமண விழா, இறுதிச் சடங்கு மற்றும் மருத்துவமனையை குறிவைத்து இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. போகோ ஹராம் தீவிரவாத குழு கடந்த 15 ஆண்டுகளாக இந்த மாநிலத்தில் மோதல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதன் விளைவாக 40,000 பேர் கொல்லப்பட்டதுடன் 2 மில்லியன் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தன் மரணம். இலங்கையில் மற்றொரு வளத்தின் மீது குறிவைத்த அதானி நிறுவனம். இலங்கை கடற்படை அதிகாரிகள் 2 அதிரடியாக கைது.
கிளிநொச்சியில் காணாமல் போயிருந்த சிறுவன் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் கட்டுநாயக்காவில் கைது. நைஜீரியாவில் தொடர் குண்டுவெடிப்பு, 18 பேர் பலி.